رمضان رمضان ما أحلى رمضان، خير وبركات من كل مكان. رمضان يا سلام، تقوى وصيام، تراويح وقيام، ذكر وقرآن. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இந்த ஓதப்பட்ட சூரத்துல் லுக்மான், இந்த லுக்மான் சூராவினுடைய கடைசியில் அல்லாஹ் 5 விஷயங்களை பற்றி சொல்கிறான். இந்த 5 விஷயங்களும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அதுல முதலாவது விஷயம் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ. மறுமையினுடைய ஞானம் அல்லாஹ்ட்ட தான் இருக்கு. கியாமத்து நாள் எப்போது வரும் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், அவன்தான் மழையை இறக்குகிறான். மழை எப்ப வரும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். வானிலை அறிக்கை என்பது நாளை காலை 8 to 10 உள்ளால் மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனா மழை வரும் அப்படிங்கிறத 100க்கு 100 கன்ஃபார்மா எந்த அறிக்கைகளாலும் சொல்ல முடியாது. அதுதான் அல்லாஹ் சொல்றான், அவன் மழையை இறக்குவார். மூணாவது அல்லாஹ் சொல்றான், பெண்ணினுடைய கர்ப்பத்தில் என்ன இருக்குது என்பதை அல்லாஹ் அறிவான். அது ஆணா பொண்ணா, சரியான குழந்தையா அல்லது உறுப்புகளில் சேதம் உண்டாகும்படியான குழந்தையா, அறிவாளியான குழந்தையா அல்லது சுறுசுறுப்பு இல்லாத குழந்தையா, இது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஸ்கேன் பண்ணி பார்த்தா டாக்டர்கிட்ட ஒரு கால் சொல்லலாம். ஒரு 6 மாதத்தில் ஸ்கேன் பண்ணும் போது ஆம்பளை பிள்ளையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த குழந்தையினுடைய உடல் உறுப்புகளோ அல்லது உள்ளுணர்வுகளோ அறிவாற்றலோ எப்படி இருக்கும் என்பதை எந்த ஸ்கேனும் சொல்ல முடியாது. இது அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும். 4வது அல்லாஹ் சொல்றான், ஒமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா. நாளைக்கு ஒரு மனிதர் என்ன சம்பாதிப்பார் என்பதை யாராலும் சொல்ல முடியாது, அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் காலையில 10 மணிக்கு நம்ம சந்திப்போம்னு சொல்றாரு. இந்த இடத்துல ஃபைனல் சிட்டிங், நாளைக்கு தான் கடைசி இருத்தல். நாளையோட மேட்டரை முடிச்சிடணும். அது 15C கரெக்டா நடந்துடணும். அதுல இத்தனை பெர்சன்டேஜ் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துடணும். எல்லா பேச்சுவார்த்தையும் முடிஞ்சிருச்சு. காலையில 10 மணிக்கு இருக்கணுங்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் முடிவாயிடுச்சு. போகும்போதே மனசில் நினைச்சிட்டே போறாரு, இன்னைக்கு நம்ம இந்த பேச்சுவார்த்தை மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா எப்படியும் ஒரு 10 பார்த்துடலாம் அப்படின்னு கன்ஃபார்மா நினைச்சிட்டு தான் போறாரு. போற வழியில இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, சந்திக்க முடியாத சூழல் உருவாகுது. நினைச்ச 10 நடக்கல. அப்ப நாளைக்கு என்ன கிடைக்கும் என்ன நடக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்து 5வதாக அல்லாஹ் சொல்றான், ஒமா தத்ரி நஃப்சும் பி ஐயி அர்தின் தமூத். ஒரு மனிதர் எந்த ஊரில் மௌத்தாகுவார் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு மனுஷன் எப்போ மௌத்தா போவாங்கன்னு கூட அல்லாஹ் சொல்லல. ஒரு மனிதர் எந்த ஊர்ல மௌத்தா போவார் அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த 5 விஷயங்களுக்கும் உம்மஹாத்துல் கைப், மறைவான விஷயத்தினுடைய அடிப்படைகள்னு பேர். இந்த 5 அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப இந்த 5வது விஷயம் இருக்குது, மௌத். மௌத்து ஒரு மனிதருக்கு எப்ப வரும், எந்த ஊர்ல வரும், எப்படி வரும், இது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா பரவலான மக்கள்கிட்ட ஒரு பேச்சு இருக்குது, ஒருத்தர் சிங்கப்பூர்ல மௌத்தா போயிடுவார் அல்லது ஒருத்தர் மலேசியால மௌத்தா போயிடுவார். மௌத்தா போயிட்டா ஊர்ல 2 பேர் அதுக்குன்னே இருப்பான். அவன் சொல்லுவான், நல்ல மனுஷன்தான், நல்ல தொழுகையாளி தான், ஆனா பாவி பயிருக்கு ஊர்ல மௌத்தாகிற வாய்ப்பு இல்லையே. அது ஒரு குறை மாதிரி, அது ஏதோ ஒரு வகையான குறை மாதிரி
மக்கள் மத்தியில ஒரு பேச்சு இருக்கு, பிறந்த ஊர்லதான் மௌத்தா போகணும்னு இருந்திருந்தா ரசூலுல்லாஹ் மக்கால மௌத்தா போயிருக்காங்க. இப்படிதானே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால பிறந்து மதீனால போய் தான் மௌத்தா போனாங்க. அப்ப இன்னொரு ஊர்ல மௌத்தா போக கூடாது, பிறந்த ஊர்லதான் மௌத்தா போகணும் அப்படிங்கிறதுலதான் சிறப்பு இருக்குதுன்னு இருந்தா அல்லாஹ் அந்த சிறப்பை ரசூலுக்கு தந்திருப்பானே. அல்லாஹ் அப்படி தரலையே. அப்ப அதுல இருந்து என்ன விளங்குது, நீ பிறக்கிற இடமும் பிறக்கிற இடம் வேணும்னா ஆஸ்பத்திரி இருக்கிறத வச்சுட்டு முடிவு பண்ணிக்கலாம். உமா அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டா திருவாரூர், அதனால பிறந்த இடம் திருவாரூர், அவ்வளவுதான். ஆனால் இறக்குற இடம், அந்த இறக்குற சூழல், இறக்குற விதம், இது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால ஒரு மனிதன் எங்க இறக்கணுங்கிறத அல்லாஹ் முடிவு செய்யறான், அது மனுஷனுடைய கையில இல்லை. தபூக் யுத்தத்துக்கு எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ஷாம் நாட்டுல நடந்த ஒரு யுத்தம். ரொம்ப நாள் நடந்து பிரயாணம் சென்றாங்க. அந்த பிரயாணத்தினுடைய களைப்பே நிறைய பெரிய ஒரு யுத்தம். அது அந்த யுத்தத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு சில சஹாபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் தஹல்லஃப ஃபுலான், இந்த சஹாபி வரலன்னா, அவங்க வரல, நம்ம கூட அவங்க எல்லாம் வரல. இப்படி சொல்ல சொல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சம் மன வருத்தம் வந்துருச்சு. ஏன் அவர் வரல இவர் வரலன்னு நம்மள்ட்ட வந்து சொல்லணும். சொல்றதுனால என் மனசு வருத்தப்பட்டு அல்லாஹ் கண்டிச்சு ஆயத்தை இறங்கிடுவான். அப்ப அவங்களை கண்டிச்சு ஒரு ஆயத்தை இறங்கிட்டாங்கன்னா அதுகளுக்கு அது நல்லது இல்லை. அதனால இந்த மாதிரி சொல்லாம இருக்கணும் இல்லையா? அதனால பெரிய மனிதர்களை சந்திக்கிற போது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் பேசணும். அடுத்தவங்களை பத்தி அவங்களுடைய பலா பேசக்கூடாது, ஃபித்னா பேசக்கூடாது. அவங்களுடைய மனசுல அவர் மேல ஒரு கசடு வர்ற மாதிரி நடந்துக்க கூடாது. அது இந்த நிகழ்ச்சியினுடைய நமக்கு கிடைக்கக்கூடிய வரலாற்று பின்னணி அது. அப்ப இப்படி பேச பேச அவங்க வரல இவங்க வரலன்னு சொல்லும் போது சரதாரத்துல ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, இல்லையா அவங்க வரலையா, பையக்கு ஃபீஹி கைரும், அவர் வர்றதுனால நமக்கு நல்லது நடக்கும்னு இருந்தா ஃபயுல்ஹிக்குமுல்லாஹு பிஹி, அவரை அல்லாஹ் உங்களோட கொண்டு சேர்த்துருவான். அவரால நமக்கு ஏதாவது நலவு இருக்குதுன்னு சொன்னா கன்ஃபார்மா அவர் நம்மளோட வந்து சேர்ந்துருவார். அதே நேரத்துல ஃபையக்கும் ஃபீஹி கைரு தாலிக, அவர் வர்றதுனால நமக்கு எந்த நலவும் இல்லைன்னு இருந்தா ஃபஅராஹக்குமுல்லாஹு மின்ஹு, அவற்றை இருந்து அல்லாஹ் நமக்கு நிம்மதியை தந்திருக்கிறான். அவர் வரல அதனால நமக்கு நிம்மதி தான், போங்க அப்படின்ட்டாங்க. இப்படி ஒவ்வொரு ஆளா சொல்ல சொல்ல கடைசியா ஒருத்தர் வந்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் தஹல்லஃப அபூதர், அபூதர் கிஃபாரியும் வரலன்னா. சஹாபிகள்ல ரொம்ப மூத்த சஹாபி, ரொம்ப தேர்ச்சியான சஹாபி, நபி அவர்களோடு ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க. இவங்களை பத்தியும் ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, அபூதர் கிஃபாரியும் வரலன்னா. அப்போ ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டு மேல என்ன பதில் சொன்னாங்களோ அதே பதில் தான் இப்பவும் சொன்னாங்க. அவர் வர்றதுனால நன்மை இருந்தா அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரம் போயிடுச்சு, சஹாபிகள் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அபூதர் கிஃபாரி ரொம்ப வயசான ஒட்டகம், அவங்க வீட்டுல அது ஒண்ணுதான் இருந்தது. அந்த ஒட்டகத்துக்கு மேல தன்னுடைய லக்கேஜை தூக்கி வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஒட்டகத்தால நடக்க முடியல. நடக்க முடியாததுனால அதை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நேரத்துல லக்கேஜை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு அந்த ஒட்டகத்தை அப்படியே விட்டுட்டு நடந்தே வந்தாங்க. மற்றவங்க எல்லாம் வாகனங்கள்லயும் இதுலயும் போறாங்க, இவங்க மட்டும் நடந்தே வந்தாங்க. நடந்து நடந்து ஒரு இடத்துல பெருமானார் ஓய்வெடுப்பதற்காக இறங்குறாங்க. அந்த இடத்துக்கு அபூதர் கிஃபாரி நடந்து வந்தாங்க, கால் வீங்கிருச்சு. அந்த சூட்ல நடந்த வலியில கால் வீங்கி அதுல இருந்து ரத்தம் கசியுது. அந்த கொப்பளங்கள் ஏற்பட்டு ரத்தம் கசியுது. அந்த கசியுதலோடு அபூதர் கிஃபாரி வந்து நின்னாங்க. அதை பார்த்த உடனே சஹாபிகளுடைய முகமெல்லாம் மாறிடுச்சு. எவ்வளவு மூத்த சஹாபி, நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்ந்த சஹாபி, வாழ்ற சஹாபி, ஆனா இப்படி ஒரு கஷ்டம் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அபூதர் கிஃபாரி கூப்பிட்டு சொன்னாங்க, வாங்க உட்காருங்க, தம்ஷி வஹதா, இன்னைக்கு நீங்க தனியா நடந்து வந்திருக்கிறீங்க, ஒரு ஆளா தனி ஆளா இந்த போருக்காக நடந்து வந்திருக்கிறீங்க, யாரு கூடயும் சேராம. தமூத்து வஹதா, யாரும் இல்லாத இடத்துலதான் நீங்க மௌத்தாவும் போவீங்க. இது மட்டும் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, தனியா நடந்து வந்தது ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல. தமூத்து வஹதா, யாரும் இல்லாத இடத்துல நீங்க மௌத்தா போவீங்க. துப்அஸு வஹதா, நீங்கள் மறுமையில் தனி ஆளாக எழுப்பப்படுவீங்க. அப்ப என்ன அர்த்தம், நீங்க அடக்கப்படுற இடம் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடம். அந்த இடத்துல இன்னொரு மையத்து கூட அடக்கப்படாது.
இன்னொரு மையத்து அடக்கப்பட்டா கூட எழுப்பப்படும் போது உங்களோட இன்னொருத்தர் சேர்த்து எழுப்பப்படுவார். ஆனா யாருமே அடக்கப்படாத ஒரு இடத்துல தன்னந்தனி நபராதி மௌத்தா போக வேண்டாம். இதுல அபூதர் கிஃபாரி ஒண்ணுமே சொல்லல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சியில அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நகரினுடைய நீதிபதியாக நியமிக்கப்பட்டார்கள். நீதிபதியாக நியமிக்கப்பட்டு அந்த நகரினுடைய கவர்னருக்கும் அபூதர் கிஃபாரிக்கும் மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு வந்துருச்சு. அந்த கருத்து வேறுபாட்டின் காரணத்தினால் ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி பதவியில இருந்து விடுவிக்கப்பட்டாங்க. நீங்க பதவியை முடிச்சுட்டு உடனே மதீனாவுக்கு வாங்க அப்படின்னு ஜனாதிபதியிட்ட இருந்து தபால் போச்சு. இந்த தபாலை வாங்கிட்டு இருந்த இடத்துல இருந்து மதீனாவுக்கு கிளம்பி வராங்க. வர்ற வழியில ரப்புதான் ஒரு இடம். அந்த ரப்புதா என்கிற இடத்துக்கு வரும்போது உடம்பு சரியில்லாம போச்சு. கூட மனைவியும் அவங்களுடைய பணியாளர் ஒருவரும் இருக்கிறாங்க. அந்த பாலைவனத்துல மக்கள் நடமாட்டமே இல்லை. அந்த இடத்துல ஒரு மரத்தடியில அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு மனைவியினுடைய மடியில படுத்திருக்கிறாங்க. சக்கராத், அந்த மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சுமாக சிரமப்படுறாங்க. மனைவி அழுறாங்க. கொஞ்சம் அமைதியான உடனே அபூதர் கிஃபாரி கேட்டாங்க, ஏம்மா அழுவேன்னு கேட்டாங்க. இல்ல மௌத்து எல்லோருக்குமானதுதான், மௌத்து எல்லோருக்குமானதுதான். ஆனா இந்த மௌத்தா போனா உங்களை அடக்கம் கூட பண்ண முடியாது. ஒரு குழி வெட்டுறதுக்கு கூட யாரும் இல்லையே. யாரை வச்சு கபர் நோண்ட, யாரை வச்சு குளிப்பாட்ட, யாரை வச்சு கஃன் போட, இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில நமக்கு சோதனை வந்திருக்குது அப்படின்னு சொல்லும் போதுதான் பெருமானார் சொன்ன அந்த வார்த்தையை அபூதர் கிஃபாரி மனைவிட்டு சொல்றாங்க. சில விஷயங்கள் சொல்லப்படுகிற போது நமக்குள்ள இருக்கணும், நேரம் வரும்போது மற்றவங்கள்ட்ட அது சொல்லணும். சொன்ன உடனே போனை தூக்கிடக்கூடாது. செய்தி தெரியுமா, நான் அன்னைக்கு பேசினேன், இப்படி எல்லாம் நடந்துச்சு ஆரம்பிச்சிடக்கூடாது. அது அல்லாஹ்வுடைய நாட்டம். இப்ப மனைவிட்டு அந்த விஷயத்த சொன்னாங்க. சொன்ன உடனே அப்படியா அல்ஹம்துலில்லாஹ் விட்டுட்டாங்க. அப்ப அபூதர் கிஃபாரி சொன்னாங்க, நம்ம மௌத்தா போயிட்டா எப்ப என்ன துணி இருக்குதோ லைட்டா இருக்கிற தண்ணியை மேல தெளிங்க, தெளிச்சுக்கிட்டு அந்த துணியை போடுங்க, போட்டு என் ஜனாசாவை 2 வருமா தூக்கி அந்த ஒரு பாதை தெரியுது இல்ல, அந்த பாதையில கொண்டு வைங்க. யாராவது வழிபோக்கர்கள் வருவாங்க, வியாபாரத்தை முடிச்சுட்டு வருவாங்க, இவரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி, அடக்கம் பண்றதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க, அவங்க உதவுவாங்க, இந்த இடத்துல என்ன அடக்கிடுங்க. அது போல வஃபாத்தானாங்க, கஃன் போட்டாங்க, கொண்டு அந்த பாதையில வச்சாங்க. ஒரு வணிக கூட்டம் வந்துச்சு. அந்த வணிக கூட்டத்தாற்ற அந்த பணியாளர் போய் சொன்னாரு, ஆதா சாஹிபு ரசூலில்லாஹ், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழரு, மாத்த வஹதா, யாரும் இல்லாத இடத்துல மௌத்தா போயிட்டாரு, அதனால இவர் அடக்கம் பண்றதுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த கூட்டத்தில் இறங்கி வந்து பார்த்தா அந்த கூட்டத்துல இருக்க செய்தனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ஆஹ்லாஹுவே, இது அபூதர் கிஃபாரி இல்ல, இது அபூதர் கிஃபாரி இல்ல. தபூக் யுத்தத்துல இந்த அபூதர் கிஃபாரியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நீ தனியான ஒரு இடத்துல மௌத்தா போவேன்னு சொன்னாங்களே, அந்த சொல்ல அல்லாஹ் உண்மைப்படுத்திட்டானே அப்படின்னு அதற்கு அபூதர் கிஃபாரிக்கு செய்தனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தொலை வச்சாங்க. அந்த கிடந்த மணலை விளக்குனாங்க, அதை ஒரு குழியாக நோண்டுனாங்க, அதுல அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் பண்ணாங்க. இதை நாம வரலாற்றுல படிக்கும் போது நமக்கு ஒரு எண்ணம் வருது, அபூதர் கிஃபாரி மதீனால பிறந்தாங்க அல்லது மக்கால பிறந்தாங்க, ஏதோ ஒரு இடத்துல பிறந்தாங்க. ஆனால் பிறந்த அந்த சஹாபி இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை மாத்த வஹதா, யாரும் இல்லாத இடத்துல நீ மௌத்தா போவ அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் ஊர்ல நீ மௌத்தா போக மாட்ட, உன் ஊர்ல நீ மௌத்தா போக மாட்ட, முஸ்லிம்கள் இருக்கிற ஊர்ல நீ மௌத்தா போக மாட்ட, மக்கா மதீனா உனக்கு கிடையாது, யாருடைய நடமாட்டமும் இல்லாத இடத்துல நீ மௌத்தா போவ அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எந்த இடத்துல மௌத்தா போவங்கிறது அவனோட நாட்டம். அதுல யாருக்கும் கருத்து சொல்லக்கூடிய அதிகாரம் கிடையாது. அது அல்லாஹ்வுக்கு ஆலோசனை சொல்ற அளவுக்கு உலகத்துல எந்த அதிகாரமும் இல்லை. அதை உள்வாங்குற ஒரு செய்தியாகத்தான் அல்லாஹ் இந்த சூறாவுல ஒரு விளக்கத்தை தர்றான். மரணம் என் கையில இருக்குது, அது நான் நாடும் போது தருவேன். 98 வயசாச்சு, பெட்ல கிடக்குறாரு, எழும்பி நடக்க முடியல, சாப்பாடு இல்ல, ஒண்ணுமே இல்ல, சுற்றி இருக்கிற எல்லோருமே சொல்றாங்க மௌத்தா போனா நல்லா இருக்கும்ங்கிறாங்க. ஆனா மௌத்து வர மாட்டாங்க. நல்லா இருக்கிறாரு, வாட்ட சாட்டமா இருக்கிறாரு, 20 வயசு 21 வயசு, கிரிக்கெட் விளையாடுறாரு, விளையாடிட்டு மட்டும் பேட் பண்றாரு, அடிக்கிறாரு, பால அடிச்சுக்கிட்டு ரன் எடுக்கிறதுக்காக ஓடுறாரு, ஓடும்போது மௌத்தா போறாரு.
ஜிம்ல போய் உடற்பயிற்சி செய்யறாரு, நல்ல உடற்பயிற்சி செய்து நிற்கும் போது அட்டாக் வருது, மூத்தா போயிடுறாரு. ஒரு தகவல் வருது, இன்னார் மூத்தா போயிட்டார். நம்ம என்ன கேட்கிறோம்? நல்லா தானே இருந்தான். அடுத்தபடி நம்ம என்ன சொல்றோம்? மௌத்தாயிட்டாருன்னு சொன்னா நல்லா தானே இருந்தான், காலில் கூட பேசுறேன்னு, ஏன் நல்லா இருந்தா மௌத்தாக கூடாதான்? மௌத்துக்கு நல்லா இல்லாம போகணும்னு அவசியம் இல்லையே. ஏன்னா யாருடைய கையில இருக்கு மௌத்து? அல்லாஹ்வுடைய கையில. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மௌத்தின் சிந்தனை இருக்கிற ஒரு மனிதன் ஒருபோதும் மறுதலித்து நடக்க மாட்டான். அவன் பிரச்சனைக்குரியவனாக, கேடு விட்டவனாக மாறவே மாட்டான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நாட்டங்களையும் சித்தங்களையும் உள்வாங்கி விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم صل على محمد وعلى آل البيت وسلم على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.